ஃபைனலாக நம்ம மார்ச் மந்தோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த ஒரு 4th வீக்கில் நிறைய அனிமேயோட அப்டேட்ஸ்லாம் வந்திருக்குங்க. அதுவும் இல்லாமல் மார்ச் 28, 29 நிறைய அனிமேஸோட அப்டேட்லாம் வந்திருக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு டேயோட அப்டேட்டை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுவோங்க. ஸோ இது போல் அனிமே சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னோடய வீடியோஸ்க்கு உங்களுக்கு ரீச் ஆகுங்க கண்டிப்பாக. ஸோ அனிமே நியூஸஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜோஜோஸ் பிசாரே அட்வென்ச்சர் ஸ்டீல் பால் தானுங்க. இந்த ஒரு அனிமேயோட ஃபஸ்ட்டு எபிசோடு 9.9 ரேட்டிங் எடுத்திருந்ததுங்க. மை அனிமே லிஸ்ட்லேயும் ஃப்ரீ ரன்னை பீட் பண்ணி இந்த ஒரு அனிமே தாங்க டாப்பில் இருந்தது. ஆனால் இந்த வீக் முடியறதுக்குள்ளேயே ஃப்ரீ ரன் அகெயின் மை அனிமே லிஸ்ட்டில் டாப்பில் வந்துருச்சுங்க. இன்னொரு மேஜர் ட்ராபேக் ஸ்டீல் பால் ரனில் என்னென்னா நெக்ஸ்ட் எபிசோடு எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு டேரக்டருக்கே தெரியலங்க. இன்னும் செகண்ட் எபிசோடு ப்ரொடக்ஷனில் இருக்கிற மாதிரியும் அனிமே ஜப்பான் ஈவெண்ட்டில் தான் இதோட ஒரு அஃபிஷியல் டீசர் ட்ரைலர் விட்டுருந்தாங்க. கம்மிங் ஜூன்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2026 தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு எபிசோடு ஸ்டார்டிங்கில் 9.9 ரேட்டிங்ஸ் எடுத்ததுங்க. டோட்டலாக 10,000 பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் 9.9 இருந்தது. இப்போது 9.7 இந்த ஒரு அனிமையோட எபிசோடு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 பார்ட் 1 ஃபினாலே இந்த வீக்கு தாங்க ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு ஒரு அஃபிஷியல் ட்ரைலரே விட்டுருந்தாங்க. உண்மையிலே ட்ரைலரில் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. எபிசோடுவே வேறு லெவலில் இருந்தது சொல்லுவேன் நான். இந்த ஒரு எபிசோடும் 9.9 ரேட்டிங் எடுத்திருக்குங்க. மாப்பா தன்னோட பெஸ்ட்டை இந்த ஒரு எபிசோடில் காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இது டோட்டலாக 27 மினிட்ஸ் எபிசோடு. உண்மையிலே அப்சல்யூட் கூஸ் பம்ஸாக தாங்க இருந்தது சொல்லுவேன் நான். உண்மையிலே யூட்டாவோட பவரை இந்த ஒரு எபிசோடில் நீங்கள் பார்க்கலாங்க கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் பார்ட் 2 2027 ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனிமே ஜப்பான் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிடுவாங்க. அதுவும் இல்லாமல் எபிசோட் முடிகிறப்ப ஒரு கிளிம்ஸும் மாதிரி பார்ட் 2ல் என்னென்ன ஃபைட்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் காட்டியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒஷினோகோ சீசன் 3யோட ஃபினாலேயும் ரீசனாக தாங்க ரிலீஸ் ஆச்சு. இந்த ஒரு எபிசோடு 1 hour ஸ்பெஷல் எபிசோடாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஒரு எபிசோடுமே 9.8 ரேட்டிங் எடுத்துருக்குங்க ஐஎம்பிடியில். அதுவும் இல்லாமல் நம்ம மார்ச் எண்டுக்கு வந்துட்டோங்க. ஜனவரி ரிலீஸ் ஆன நிறைய அனிமே சீரீஸ்லாம் இந்த ஒரு மந்தில் முடியுதுங்க. அதுவும் இல்லாமல் ஏப்ரல் மந்தில் நிறைய அனிமே சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம ஷார்ட்ஸில் பார்ப்போங்க. தமிழ் டப்பிங்லேயும் நிறைய அனிமே சீரீஸ்லாம் வரப்போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம ஷார்ட்ஸாக தாங்க பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த வீக்கில் மார்ச் 28, 29 இந்த 2 நாளில் அனிமே ஜப்பான் 2026ன்ற ஒரு ஈவெண்ட் நடக்குதுங்க. இதில் நிறைய அனிமேஸோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டாக இருக்கட்டும், ட்ரைலர்ஸாக இருக்கட்டும், மந்த்து கன்ஃபார்மாக இருக்கட்டும் எல்லாமே வந்திருக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு டேயோட அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அனிம் ட்ரைலர் அண்டு ரிலீஸ் டேட்டுங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டூம் ரைடர் கிங். இந்த ஒரு அனிமையோட அஃபிஷியல் ட்ரைலர் விட்டுருந்தாங்க ரீசெண்டாக. இந்த ஒரு அனிமையோட மெயின் கேரக்டர் சோலோ லெவலிங்கில் இருக்கிற சஞ்சீவ் மாதிரியே இருப்பாருங்க. ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே மேன்வாதாங்க. மேபி சோலோ லெவலிங் ஃபேன்ஸ் இந்த ஒரு அனிமையை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்தாங்க நான் சொல்லுவேன் நான். இந்த ஒரு அனிமே ஜூலை மாதம் ரிலீஸ் ஆக போகிற மாதிரியும் அஃபிஷியல் டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ரன் பிஹைண்ட் த ஜர்னி சென்ட் சீசன் 2ஓட ஃபினாலேக்கு அப்புறம் இந்த ஒரு அனிமையோட சீசன் 3 2027 அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகிற மாதிரியும் இதுக்கு புதுசாக ஒரு கீ விஷுவலையும் விட்டுருக்காங்க. அதோட டைட்டிலே கோல்டன் லேண்ட் ஆர்க். ஸோ இந்த வீக்கோட ஃப்ரீ ரன்ற ஒரு அனிமையும் எண்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு தி கோஸ்ட் இன் தி ஷெல். இந்த ஒரு அனிமையோட அஃபிஷியல் ட்ரைலர் ஒன்று ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டண்டாரன்ற ஒரு அனிமையை பண்ண ஸ்டூடியோ தாங்க இந்த ஒரு அனிமையும் அனிமேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அனிமே ஜூலை மாதம் ரிலீஸ் ஆக போகிற மாதிரியும் அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலங்க. நெக்ஸ்ட்டு முசோக்கு தென்சே ஜாப்லெஸ் ரீகார்னியேஷன் சீசன் 3ஓட அஃபிஷியல் ட்ரைலர் ஒன்று ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அனிமே ஜூலை 5 அப்போ ரிலீஸ் ஆக போகிற மாதிரியும் கிரன்ச்ரோல்லே இந்த ஒரு அனிமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ப்ளூ பாக்ஸ் சீசன் 2. இந்த ஒரு அனிமையோட அஃபிஷியல் ட்ரைலர் ஒன்று ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு அனிமே அக்டோபர் 4 அப்போ ரிலீஸ் ஆகிற மாதிரியும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இந்த ஒரு அனிமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் டு பி ஏ ஹீரோ சீசன் 2ஓட அஃபிஷியல் கீ விஷுவலை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே சீசன் 1 வேறு லெவலில் போயிருந்தது. சீசன் 2வையும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யாய்பா சீசன் 2. இந்த ஒரு அனிமையோட அஃபிஷியல் கீ விஷுவலை ஒன்று விட்டுருக்காங்க. இந்த ஒரு அனிமைக்கு எந்த ஒரு அப்டேட்டும் சொல்லலைங்க. வெறும் கீ விஷுவல் மட்டும்தாங்க விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைரான்ற ஒரு அனிமையோட கீ விஷுவல் ஒன்று விட்டுருக்காங்க ரீசெண்டாக. இந்த ஒரு அனிமே அக்டோபர் 2026 ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அஃபிஷியல் டேட் வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணலங்க இதுக்கு. நெக்ஸ்ட் தி எலிசியூ சாமுராய் இந்த ஒரு அனிமேயோட ஒரு நியூ கீ விஷுவலை வந்து விட்டுருக்காங்க. இந்த ஒரு அனிமே வந்து ஜூலை 2026 ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் டேட் வந்து இன்னும் சொல்லலைங்க இதுக்கு. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 38 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபிஸ்ட் ஆஃப் தி நார்த் ஸ்டார் இந்த ஒரு அனிமேயோட ரீமேக்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரீமேக் வந்து ஏப்ரல் 10 அப்போ ரிலீஸ் ஆக போகிற மாதிரியும் 40 மினிட்ஸ் ஸ்பெஷல் எபிசோடாகவும் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஆல்யா ஐட்ஸ் அர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன் சீசன் 2ஓட ஒரு கீ விஷுவலை ஒன்று வந்து விட்டுருக்காங்க. இந்த ஒரு அனிமே வந்து 2027 வந்து ரிலீஸ் ஆக போகிற மாதிரியும் அஃபிஷியல் டேட்டும் மந்த்தும் வந்து இது வரைக்கும் சொல்லலைங்க. நெக்ஸ்ட்டு ஒன் பீஸ் எல்போ ஆஃப் ஆர்க்கோட அஃபிஷியல் ட்ரைலர் ஒன்று வந்து விட்டுருக்காங்க. இந்த ஒரு அனிமே வந்து ஏப்ரல் 5 அப்போ ரிலீஸ் ஆக போகிற மாதிரியும் லோக்கியை வந்து இந்த ஒரு ட்ரைலரில் வந்து அனிமேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் லோக்கியோட வாய்ஸ் ஆக்டர் கோஜோட வாய்ஸ் ஆக்டரே வந்து பண்ணுறாருங்க இதில். ஸோ ஒன் பீஸ் ஃபேன்ஸ் ரெடியாக இருங்க. அதுவும் இல்லாமல் ஒன் பீஸ் ஹீரோயின்ஸ் இந்த ஒரு அனிமேயோட ஒரு அஃபிஷியல் டீசர் ட்ரைலர் ஒன்று வந்து விட்டுருக்காங்க. இந்த ஒரு அனிமே வந்து ஜூலை 5 அப்போ ரிலீஸ் ஆகிற மாதிரியும் இந்த ஒரு அஃபிஷியல் டீசரில் நமியையும் ராபினையும் நீங்கள் வந்து பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு தி சாகா ஆஃப் தன்யா தி ஈவில் இந்த ஒரு அனிமேயோட அஃபிஷியல் ட்ரைலர் ஒன்று வந்து விட்டுருக்காங்க. இந்த ஒரு அனிமே வந்து ஜூலை 2026 ரிலீஸ் ஆகிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தி டேண்டிலியன்ற ஒரு அனிமே சீரிஸோட அஃபிஷியல் ட்ரைலர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அனிமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அனிமேங்க. இந்த ஒரு அனிமே வந்து ஏப்ரல் 26 அப்போ ரிலீஸ் ஆகிற மாதிரி அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ் டப்பிங் அப்டேட்ஸ்க்கு போயிடலாங்க. தமிழ் டப்பிங் அப்டேட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ. இந்த ஒரு அனிமேயோட சீசன் 1 சீசன் 2 இந்த 2 சீசனுமே வந்து தமிழ் டப்பிங்லேயே கிரன்ச் ரோலில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் ஏதாச்சும் தமிழ் டப்பிங்கில் ஏதாவது ஒரு அனிமே சீரிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அனிமையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒன் பீஸோட தமிழ் டப்பிங்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கிரன்ச் ரோலில். ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துகிட்டு வராமல் எக்கே டார்க்கோட அஃபிஷியல் தமிழ் டப்பிங்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுங்குலேயும் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. எபிசோட் 1089 1128 வரைக்கும் தமிழ் டப்பிங் பண்ண போகிறதாகவும் மார்ச் 13 நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி ஒரு எபிசோடாக ரிலீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லைனா மொத்தமாகவே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் 1129 எபிசோட்ஸுக்கு அப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாமே வந்து ஏப்ரல் மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியல் டேட் வந்து இன்னும் சொல்லலைங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்லேருந்து பண்ணால் ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன் நான். அதுவும் இல்லாமல் எல்போ ஆஃப் ஆர்க்கும் தமிழ் டப்பிங்கில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேங்க நான். நெக்ஸ்ட்டு தமிழ் டப்பிங் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சேடான நியூஸ் என்னன்னா, அனி ஒன் இந்தியாவில் ப்ளீச்சோட தமிழ் டப்பிங் வந்து பண்ண போகிறதா ரீசெண்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து தமிழும் தெலுங்கும் பண்ணாமல் ஹிந்தி மட்டும் தான் நாங்கள் பண்ண போகிறதா வந்து எப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டேட்டஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டேட்டஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு போஸ்ட்டில் வந்து ஹிந்தி டப்புன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஹேஷ்டேக்கில், மற்றபடி தமிழ் தெலுங்குன்னு தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்போமே தவிர தமிழ் தெலுங்குலேயும் நாங்கள் வந்து டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்கில் மென்ஷன் பண்ணலன்னு ரீசெண்டாக வந்து அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரீஜனல் ஃபீட்பேக்காக தான் இந்த ஒரு டேக்ஸ்லாம் நாங்கள் வெளிச்சோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் டப்பிங் ஃபேன்ஸ் ப்ளீச்சோட தமிழ் டப் வந்து இப்போவும் வந்து ரிலீஸ் ஆக போகிறது இல்லை தாங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மாதத்தோட நிறைய அனிமேஸோட தமிழ் டப்பிங்கும் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு வீடியோவாக ஷார்ட்ஸாக வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டுறேங்கண்ணா. ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீக்கோட அனிமே யூசர்ஸ் எல்லாமே. நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எடுத்து என்கிட்ட வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராமில் வந்து என்கிட்ட வந்து பேசலாம். ஸோ வீக்லி இது போல் இந்த வீக்கில் நடந்த எல்லா அனிமே இன்ஃபர்மேஷனும் வந்து ஒரே வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் போடுவேங்கண்ணா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் அனிமே ஜப்பான் 2026 நிறைய அனிமே சீரிஸோட அப்டேட்ஸ்லாம் கூட வந்துட்டுருக்குங்க. அந்த ஒரு அப்டேட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மார்ச் மாதம் எண்டாகுது, ஏப்ரல் வந்து வரப்போகுது, நிறைய அனிமே சீரிஸ்லாம் கூட ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இது போல் நிறைய அனிமே சீரிஸோட அப்டேட்டோட நம்ம வந்து பார்ப்போங்க.